மக்களே வண்டிக்கு பெட்ரோல் ஊற்ற மாதிரி நமக்கும் வயிற்றுல அப்பப்போ ஏதாவது ஊற்றிட்டே இருக்கணும். இப்போ வேற பயங்கர சூடு கிளைமேட்டு. என்ன இருந்தாலும் நமக்கு இந்த காப்பியை குடிக்கணும் போல தான் இருக்குது. ஜூஸு அந்த மாதிரிலாம் குடிப்பாங்க வெயில் டைமு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு பானை நிறைய காப்பியை போட்டு வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போகும்போது காலையிலே எழும்பி குடிக்கவே தான் வேலை. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மத்தியான சாப்பாடு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு தான் பார்க்க போகிறீங்க. சிக்கன் வந்து இன்னைக்கு காலையில் வாங்கியிருந்து பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். சிக்கன் பொரிக்கிறதுக்கு மெர்சி மசாலா, வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி, கொஞ்சோல இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை இப்பெல்லாம் போட்டு நல்லா தடவி வச்சுட்டேன். அப்புறமா இன்றைக்கி என் ஸ்டைலில் ரசம். இந்த ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸி பார்த்துக்காங்க. நல்ல மிளகு, ஜீரகம், கொஞ்சோல கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு பூண்டை வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சோல மஞ்சப்பொடி, கொஞ்சோல மல்லிக்கீரை போட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா கிச்சன் ரசம் ஆயிரும். தக்காளி ரசம் தண்ணி எதுவுமே ஊற்றானா தக்காளியில் உள்ள தண்ணியே போதும். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்காங்க. ரசம் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சோல எண்ணெய், கொஞ்சம் கடுகு, காயப்பொடி, ஒரு வத்தல், 1-2 வத்தல் எரிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கலவை, அதை தூக்கி போட்டுறணும். அப்புறமா மிக்ஸி கழுவுன தண்ணி இன்னி ஒன்றே விட்ட விட மக்களே. ஏன்னா அதில் தான் டேஸ்ட் இருக்குன்னு நம்ம அம்மாமார்கள் நம்மள்ட்ட சொல்லியே சமையலை கத்தி தந்திருக்காங்க. அப்புறமா கொஞ்சோல புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு மசாலா பரட்டி வச்சோம்ல, அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ரசமும் சிக்கனும் சூப்பர் காம்பினேஷன். சோறு வச்சாச்சு. நோட்ஸ் த பாயிண்ட், ரசம் கொதிக்க விடாது, கடைசியில் மல்லிக்கீரை போட்டு இறக்குங்க.